அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி குக்கிங் வீடியோஸோடு தான் நான் வந்திருக்கேன். 3 மாதிரி ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த சிக்கன் கிரேவி தான். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் எல்லாம் தேவைப்படும், என்ன மசாலா அரைக்கணும்னு வாங்க பார்க்கலாம். மசாலாக்கு தேவையான பொருள் என்னென்னா 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் கிராம்பு, அரை டீஸ்பூன் ஏலக்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3 காய்ந்த மிளகாய். இந்த பொருள் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதாவது எந்த எண்ணெயும் தண்ணியும் படாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். சைட் பை சைட் நான் பிரேக்ஃபாஸ்ட்டையும் பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி ஒட தோசை தான் சுட்டுட்ருந்தேன். ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த பொருட்கள் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இனி அந்த கிரேவிக்கு தேவையான மற்ற மசாலா பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், அதாவது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலா இருக்குது இல்லையா, இது 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். 1 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அதுதான் இந்த மசாலா பவுடரோட மெஷர்மெண்ட். வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, கருவேப்பிலை. 1 கிலோ சிக்கனையும் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 1 கிலோ சிக்கன் செய்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வரக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டு நல்லாவே கலந்து விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் இது 3ஐயும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த மசாலா போட்டாலும் அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த மசாலா நம்ம போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலையை போட்டு நல்லாவே வதக்கி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏன் மல்லி இலை போடுறோன்னா, அது லாஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்மெல் அந்த ஆயிலில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது கூட அந்த மல்லியோட ருசி வரும். அதுக்காக தான் அந்த ஆயிலே நம்ம போடுறோம். நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை போடணும். சிக்கனை போட்டு நல்லாவே அந்த மசாலா, அந்த ஆயில், அந்த மல்லி இலையோட நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லாவே வதக்கி விட்டுட்டு மசாலா அந்த சிக்கனோட ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். சிக்கன் மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லாவே வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா மீடியமில் வச்சு நீங்கள் மூடிடலாம். பட் எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டோம் இல்லையா, தண்ணி விட்டதே தெரியாத அளவுக்கு அந்த சிக்கன் கிரேவி அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி மசாலாவோட நல்லாவே கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கவர் பண்ணி, அதாவது அதோட மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். ஸோ சிக்கன் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் கருவேப்பிலை சம்பல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை 4ஆக வெட்டி வச்சுருக்கிறேன், 2 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன், 3 காய்ந்த மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து.
1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு வதக்கிக்கணும். இந்த சம்பல் செய்கிறதுக்கு எதுக்காக நம்ம ஆயில் சேர்க்குறோன்னா, கடலைப்பருப்பு, உளுந்து, புளி எல்லாம் ஆயில் சேர்க்காமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணினோன்னா பேனில் வந்து அடி பிடிச்சிக்கும், அதாவது ரொம்ப ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம அந்த ஆயிலை சேர்க்குறோம். மற்றபடி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு கூட யூஸ் ஆகும். டயபெட்டிஸ்க்கு, ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு, கொலஸ்ட்ராலுக்கு எல்லாத்துக்குமே இந்த சம்பல் ரொம்ப நல்லது. இதில் நம்ம கோகோனட் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அதாவது தேங்காய் பூ யூஸ் பண்ணினா நிறையவே நமக்கு கொழுப்பு சேரும். ஏன்னா அதை நம்ம வதக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம யூஸ் பண்ணலை. அந்த கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் நம்ம கடலைப்பருப்பு பற்றி சொல்லணும்னா பேசன் ஃப்ளாரில் தான் ரொட்டி செஞ்சு வெயிட் லாஸ்க்கு சாப்பிடணும்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதையும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆற விட்டுறணும். இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் கறி கொதிக்க வச்சோம் இல்லையா, அது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுறணும். ஸோ இதுதான் நம்ம சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து வச்சது நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் வந்தோன்னே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1ல் வச்சு தான் நம்ம இதை அரைக்கணும். அடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். நிறையாவும் தண்ணி விட்டுறக்கூடாது, விட்டுட்டா சட்னி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது பதம் வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டால் சம்பல் நல்லாவே வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சம்பல் வந்து ரெடி ஆகிடுச்சு, கருவேப்பிலை சம்பல். இது நல்லாவே டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். ரைஸுக்கு, ரொட்டிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக இந்த சம்பலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னென்னா பேபி மஷ்ரூம். ஹஸ்பண்ட் வரக்குள்ளேயே பேபி மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மஷ்ரூம் ஃப்ரை செய்கிறதுக்கு. அவங்க தான் செய்ய போகிறாங்க. இது அவங்களோட ரெசிபி. என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுத்தமாக டைமே இருக்காது. எப்பயுமே அவங்க ஒர்க் பிஸிலே இருப்பாங்க. பட் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அப்படித்தான் இந்த மஷ்ரூம் ரெசிபி. அவங்க எப்பயுமே இந்த மஷ்ரூம் ஃப்ரை செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. ஃபஸ்ட்டு மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு தான் அதை வந்து மேரினேட் பண்ணணும். சிம்பிள் மேரினேஷன் தான். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர், அது உங்கள் ஸ்பைசஸை பொறுத்து. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மேரினேஷனுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் வெட்டிக்கலாம். மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயம் 2 எடுத்திருக்காங்க. அதை ஸ்லிம்மாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2,
1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். அதில் பட்டை துண்டும் 2 துண்டு சின்ன துண்டு போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லாவே வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ண மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை மஷ்ரூமை போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிட்டு லோ மீடியமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வைக்கணும். ஏன்னா அந்த மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக விடணும். ஸோ இப்போ மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே தண்ணி எல்லாம் வற்றி அந்த எண்ணெய் வெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுனா, என் ஹஸ்பண்ட் செஞ்ச மஷ்ரூம் ஃப்ரை, அடுத்து குக்கும்பர், அப்புறம் கடலைப்பருப்பு போட்ட கேபேஜ் பொரியல், அதாவது கேரட் கொஞ்சம் போட்டிருக்கேன், இது சவுத் இந்தியன் ஸ்டைல். அடுத்து நம்ம செஞ்ச சம்பல், கருவேப்பிலை சம்பல், அடுத்து சிக்கன் கிரேவி. இதுதான் இன்னைக்கு எங்களோட லன்ச் மெனு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.